இப்போ என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுருக்கமா சொன்னா 5 குற்றச்சாட்டு மொத்தத்துல. ஒண்ணு வந்து அந்த ஊர்ல வந்து ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன அப்படின்னாக்கா, அங்க அமெரிக்காவில் முதலீடுகளை ஒருத்தர் திரட்டினாக்கா அவங்க அமெரிக்காவிலோ வெளிநாடுலோ அந்த முதலீடு செய்யும் போது லஞ்சம் கொடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பதும் கூடாது. இது ரெண்டுமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லுது அந்த ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். அது முதல்ல. அடுத்தது வந்து செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, இந்த ஃப்ராடு தொடர்பான லஞ்சம் கொடுத்தது தொடர்பான விஷயங்களை டிஜிட்டலா வாட்ஸ்அப்ல போன்ற ஊடகங்கள்ல பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் சாகரதானி வினோததானி. அதை வந்து வயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்க. நாலாவது, டு டிசீவ் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ், அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். என்ன சொல்லி, நாங்க வந்து லஞ்சம் ஊழல்லாம் கிடையாது, எங்க கை ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுதான் இந்த முதலீடை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவர்களை ஏமாற்றியது நாலாவது. ஐந்தாவது, கான்ஸ்பிரசி டு அப்ஸ்ட்ரக்ட் ஜஸ்டிஸ், நீதி கிடைப்பதை தடுக்க சதி செய்வது. அது என்னன்னா அந்த எவிடன்ஸை மறைக்கிறது, அதை மாற்றுவது, இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறது. இதுல வந்து இந்த 5 குற்றச்சாட்டுகளிலும் வினோத் அதானியும் அவருடைய தம்பி மகன் சாகர் அதானி, இது இல்லாம இன்னொரு 6 பேர், ஒரு கனடா சிட்டிசன், கனடா நாட்டை சேர்ந்த ஒரு சிட்டிசன் உள்பட ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க.